ரீசெண்டாக இந்த கானா பாடகி இசைவாணி பாடின ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்ற பாட்டுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எதனால் இந்த பாட்டுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பிஃபோர் தட் திஸ் இஸ் யோர் கலைவாணன் லெட்ஸ் பிகின். ஸோ கண்டென்ட்குள்ளே வருவோம். ரீசெண்டாக இசைவாணி ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்ற ஒரு பாட்டை வந்து பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு பெண்களை ஐயப்பன் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறதுல ஏன் அப்படின்ற ஒரு கருத்துக்காக இந்த பாட்டை வந்து இசைவாணி பாடி சோஷியல் மீடியாவில் விட்டுருக்காங்க. ஸோ விட்ட உடனே இந்த பாட்டுக்கு நிறைய எதிர்ப்பு, இல்லை இந்த பாட்டை எடுத்தாகணும், ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான எதிர்ப்பு, அவங்கள கைது பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான நிறைய செய்திகள் வந்து ஊடகங்களில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க அந்த கோயிலுக்குள்ளே பெண்களை அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ நான் கேட்ட வரைக்குமே இந்த பாட்டில் எந்த ஒரு தப்பையும் நான் குறையையும் கண்டுபிடிக்கல. ஸோ பெண்களுக்கு எல்லா சம உரிமையும் உண்டுன்னு சொல்கிற இடத்துல ஸோ அவங்கள மட்டும் ஏன் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறதில்ல அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணப்போ இதுக்கு பின்னாடி ஒரு புராணம் இருக்கிறதா கூகுளில் கிடச்சிருக்கு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பன் வந்து அரக்கன் மாளிகாபுரத்தம்மன் அப்படின்ற ஒரு அரக்கனை வந்து தோக்கடிச்சிருக்காரு. ஸோ இவர் தோக்கடித்த உடனே இவரை கட்டிக்க நிறைய பொண்ணுங்க வந்துருந்துருக்காங்க. ஸோ அதனால் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு புராணம் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அவர் வந்து ஒரு கன்னியாஸ்திரி சாமி அப்படின்றாங்க இல்லைங்களா. ஸோ கன்னியாஸ்திரியாக போயிட்டாரு அப்படின்றதுனால உள்ள பெண்களை வந்து அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி ஆகட்டும், ஸோ சரஸ்வதியை நாம் எப்போவும் வீட்டுக்கு வர வைக்கிறோம். ஸோ அந்த சரஸ்வதியும் பொண்ணு தான், இவங்களுமே பொண்ணு தான். ஸோ பட் ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கடவுள் அப்படின்றது வந்து நம்மளுடைய இமேஜினேஷன் ஆர் நம்மளுடைய கற்பனைக்காக, நம்மளுடைய மனசோர்வை இறக்கி வைக்கிறதுக்காக நாமளே ரெடி பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். நாமளே கற்பனை செஞ்சுக்கிற ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நமக்கு கஷ்டமாக இருக்கிறப்போ கடவுளே நம்மளை காப்பாற்றுப்பா அப்படின்னு நாம் அவர்கிட்ட போயிட்டு நாம் சொல்கிறோம். பட் நம்மளை காப்பாற்றுறதுல அதே கஷ்டம். பட் அடுத்த நாள் வந்து வேறு ஒரு சூழ்நிலை. ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அடுத்த நாள் பார்க்குறப்போ அது வேறு சுச்சுவேஷனாக மாறி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு பாரம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கலாம், ஆர் ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கலாம். ஸோ ரீசெண்டாக ஆசிஃபா அப்படின்ற ஒரு பொண்ணை காஷ்மீரில் வந்து ஒரு கோயிலில் வச்சு 10 நாள் ரேப் பண்ணாங்க, 10 வயசு பொண்ணை. ஸோ கோயிலில் வச்சு தானே அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த கோயில்லையே அந்த கடவுள் ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கலாம், எந்த தண்டனையும் தரல. ஸோ அது ஒரு ஸ்டாச்சுவாக ஒரு கல்லாக அப்படியே இருந்துருக்கு, சரிங்களா. ஸோ இதே மாதிரி கிறிஸ்துவரில் எடுத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேசத்தில் 1990 3 பேரை சர்ச்சிலேயே ரேப் பண்ணி சாவடிச்சாங்க. அந்த இடத்துல இருந்த கிறிஸ்துவ சாமியுமே அவங்கள எதுவும் பண்ணல. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் வந்து மிஸ்டீரியஸாகவே இருக்குது. யாராலையுமே அதை சால்வ் பண்ண முடியல. யார் அதை மர்டர் அண்ட் ரேப் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி விஷயம் வந்து லைக் பெண்கள் அனுமதிக்கக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து அங்கே இருக்கிற மக்கள் அவங்களா பிரிச்சுக்கிட்டதே தவிர ஐயப்பன் இதை தான் செய்யணும், இதை தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே நமக்கு இல்லை இல்லைங்களா. ஸோ அவர் இருந்தார் அப்படின்ற ஒரு ப்ரூஃபே நம்மக்கிட்ட இல்லைன்றப்போ ஸோ நாமளே ஒரு கிரியேட் பண்ணி ஸோ ஐயப்பன் வந்து கன்னியாஸ்திரி சாமி அந்த மாதிரி, ஸோ அதனால் பெண்கள் யாரும் உள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து நாமளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரீசெண்டாகவும் பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து அந்த லட்டில் வந்து மாட்டு கொழுப்பு இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாகவே போச்சு, சரிங்களா. ஸோ அது வந்து மாட்டு கொழுப்பு இருக்குன்றதுனால அந்த இடத்துல அந்த திரும்பவும் வாங்கின அந்த நெய் இருக்கிற இடத்துலையே வேறு இடத்துல போயிட்டு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. அங்கேயும் அந்த நெய் மாட்டோட ரத்தத்தில் இருந்து தான் வருது. ஸோ கோமியம் தெளிச்சிருக்காங்க. அந்த மாட்டோட மூத்திரம் கோமியம் இருக்கு இல்லைங்களா, அதை கோயிலை சுற்றி தெளிச்சிருக்காங்களா. ஸோ கோயிலை சுற்றி தெளிச்சதுனால அந்த தீட்டு விளைகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த கோமியமும் மாட்டோட ரத்தத்திலிருந்து வந்த ஒரு பாதிதான். ஸோ எல்லாமே நம்மளுடைய மன பிரம்ம நம்ம மனசை நாம் சமாதானப்படுத்திக்கிறதுக்காக பண்ணுற நாடகங்கள். பட் இதை நம்ம மனசு ஏற்றுக்குது. ஸோ அதுதான் இப்போ நாம் இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ இந்த விஷயத்த மனசு ஏற்றுக்குதுன்றது தான் ஒரு கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ இசைவாணி பாடின பாட்டில் எங்களை ஏன் கோயிலுக்கு விடலை, கோயிலுக்குள்ளே ஏன் எங்களை விட மாட்டீங்க, ஐயப்பனோட கர்ப்பகரைக்கு ஏன் எங்களை அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ற அவங்களோட உரிமையை கேட்கறதுக்காக பாடின ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. பட்
அது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்து நிறைய பேர் இல்லை இது தப்பு சரி தப்பு இந்த மாதிரி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து பூம் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இதில் எனக்கு எந்த தப்பாகவும் தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பேசுனது தப்பு அப்படின்னு இருந்தால் ஸோ மறக்காமல் கமெண்ட்லேயே அதை சொல்லுங்கள். ஸோ நான் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். ஸ்டே டியூன்ட், கனெக்ட் வித் அஸ்.